அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிரப்பமாக உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அழகிய மலர்கள். அருமை நிறைந்த நேயர் பெருமக்களே, இந்த உலகிலே வாழ்கிற பொழுது ஒவ்வொரு மக்களும் தமது செல்வமாக பல விஷயங்களை அவர்கள் சேமித்து வைத்தாலும் கூட தமக்கென்று ஒரு வாரிசு தேவை என்கிற விஷயத்திலே அந்த குழந்தைகளை ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வமாக பார்ப்பதை நாம் இந்த உலகத்திலே பார்த்து வருகிறோம். குழந்தை இல்லாத நிலையில் ஏதேனும் ஒரு தம்பதியை பார்த்து விட்டோம் என்று சொன்னால், இன்னும் உங்களுக்கு குழந்தை ஏற்படவில்லையா, அதற்குண்டான மருத்துவம் பார்க்கவில்லையா, அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாமே என்றெல்லாம் நாம் ஆலோசனை கூறுகிறோம். ஆக ஒரு மனிதனுக்கு செல்வம் எத்தனை கோடிகளாக இருந்தாலும் கூட அந்த மனிதனுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் அவன் துர்பாக்கியசாலியாகவே பார்க்கப்படுகிறான். ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தை செல்வத்தை எந்த அளவிற்கு அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிற ஒரு ஹதீஸை பார்க்க முடிகிறது. இன்னலி குல்லி ஷஜரத்தின் சமரத்துன் வ சமரத்துல் கல்பில் வலது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நிச்சயமாக ஒரு மரம் இருக்கிறதே, அந்த மரத்திற்கு கனிகள் எவ்வளவு நன்மையை தரக்கூடியதாக, பிரயோஜனத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கனிகள் பழங்கள் இருக்கிறதோ அதுபோல இதயத்தின் கனி என்பது குழந்தையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நம்மிடத்திலே செல்வம் லட்சங்களாகவோ கோடிகளாகவோ இருப்பது மேலானதல்ல. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு பின்பு நம்முடைய வாரிசுகள் நமக்கு செய்கிற துஆ, நமக்கு செய்கிற நன்மைகள் நாளை மறுமை வரை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த குழந்தை செல்வங்களை உயர்வாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மரத்திற்கு எப்படி கனிகள் நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறதோ அதுபோல இதயத்தின் கனியாக இந்த குழந்தை செல்வம் இருக்கிறது என்று. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபியினா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே குழந்தை செல்வத்திற்காக வேண்டி பல கட்டங்களிலே வேண்டி இருக்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட பிரார்த்தனையை தெளிவுபட குறிப்பிட்டு காட்டுகிறானா இல்லையா? ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா, எனக்கு கண் குளிர்ச்சியை தரக்கூடிய, எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு அழகிய குழந்தை செல்வத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடு என்று நபியினா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனிடத்திலே துஆ கேட்டார்கள். அருமையான பெருமக்களை, இன்றைக்கு குழந்தை இல்லா தம்பதியர்கள் எப்படி துஆ கேட்கிறார்கள் என்றால், சில மக்கள் இப்படி கேட்கிறார்கள், இறைவா, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, எனக்கு பேர் சொல்கிற அளவிற்கு தகுதியான தரமுள்ள ஒரு சாலிகான குழந்தையை கொடு, நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை கொடு, நான் பெற்றெடுக்கிற அந்த குழந்தையை நான் கொஞ்சி பார்க்க வேண்டும் என்கிற ஆசை என்னுடைய மனதிலே நிறைய இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, சில பேர் இப்படி சொல்லுவார்கள், என்னுடைய சொத்தை அனுபவிக்க ஒரு வாரிசு வேண்டாமா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சொத்துக்களை சேகரித்து வைத்திருக்கிறேனே, இந்த சொத்துக்களை அனுபவிப்பது எப்படி, இந்த சொத்துக்களை அனுபவிப்பதற்கு ஒரு வாரிசு வேண்டாமா? சொத்துக்களை அனுபவிப்பதற்கு மட்டும் வாரிசுகளை எதிர்பார்க்கக்கூடிய சமுதாயமே, கொஞ்சம் சிந்தியுங்கள். சொத்துக்காக வேண்டி, சொத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குழந்தையை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். மாறாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை
உங்களுடைய முதுமைகால வாழ்வை உங்கள் குழந்தைகளை கொண்டு உங்களுடைய மன மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சாலிகான குழந்தையை நீங்கள் வேண்டுங்கள். ஏனென்றால் நபியினா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அப்படித்தான் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அப்படித்தானே துஆ செய்திருக்கிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு ஒரு சாலிகான நல்ல குழந்தையை ஏற்படுத்தி கொடு என்று தானே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக செயல்படுகிற குணமுள்ளவர்களாய் நாம் உருவாக்கிவிடக்கூடாது. இருந்தாலும் நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் நமக்கு சாதகமானவர்களாக இருக்க வேண்டும், நம்மை விட்டும் தூரமானவர்களாக ஆகிவிடக்கூடாது. அப்பேற்பட்ட நல்லொழுக்கம் உள்ள அழகிய மலர்கள் என்று சொல்லப்படுகிற குழந்தைகளை நம் யாவருக்கும் இறைவன் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.